கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு நிராகரித்துவிட்டது. 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருப்பதை காரணம் காட்டி அந்த திட்டம் நிராகரிக்கப்பட்டது. இது குறித்து பேசுகையில் சமூக வலைதளங்களில் இது பெரும் விவாத பொருளாக மாறி வந்திருக்கு. பெங்களூரு, டெல்லி, சென்னை, கல்கத்தா போன்ற நகரங்களில் இல்லாத ஜன நெருக்கடி கோயம்புத்தூரில் கிடையாது. கோயம்புத்தூரில் மிக குறைவான அளவே மக்கள் நெருக்கம் இருக்கிறது. எனவே மெட்ரோ ரயில் திட்டம் என்பது கோயம்புத்தூருக்கு தேவையில்லாதது என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறார்கள். மெட்ரோ ரயில் என்பது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்படுவதில்லை. இது எதிர்கால தேவையும் எதிர்கால திட்டமிடலையும் பொறுத்து இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது. சென்னையின் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருப்பது இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களே. மெட்ரோ ரயில் திட்டம் என்பது இப்போது சென்னைக்குள் மட்டும் செயல்பட்டு வந்தால் கூட இன்னும் இது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சேர்த்து விரிவாக்கம் செய்யப்படும் போகிறது. போலவே இந்த திட்டம் என்பது தற்போது மதுரை மற்றும் கோவை போன்ற மாநகரங்களில் தொடங்க அனுமதிக்கப்பட்டு அது தொடர்ந்து அங்கு செயல்படுமையானால் நிச்சயமாக அது கோவை மற்றும் மதுரையின் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக இருக்கும். எப்படி சென்னைக்குள் ஆரம்பிக்கப்பட்ட மெட்ரோ திட்டம் செங்கல்பட்டு வரை தற்போது விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை போலவே கோவையில் மற்றும் மதுரையில் ஆரம்பிக்கப்படும் இந்த திட்டமானது கோவை மற்றும் மதுரையுடன் மட்டும் நின்றுவிடப் போவதில்லை. இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு நகரங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கப்படலாம். காலத்தில் டவுன் பஸ் என்பது அந்தந்த டவுனுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருந்தது. அதை மாற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் வர வேண்டும், கிராமப்புற மக்களும் பயனடைய வேண்டும் என்ற காரணத்தை காட்டி அந்த டவுன் பஸ்ஸை இருக்கும் அந்த கிராமங்களுக்கு சென்று வர அனுமதி அளித்தது தமிழக அரசு. அதன் காரணமாகவே கிராமங்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு டவுன் பஸ் என்ற ஒரு பேருந்தும் இருக்கும். குறிப்பாக மதுரை மாநகருக்குள் மட்டும் ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள், அதாவது மதுரை மாநகருக்குள்ளோ கோவைக்குள்ளோ ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் அந்த மாவட்டத்தினுடைய சிறு சிறு ஊர்களுக்கும் செல்லுமாறு அந்த வேலை நடைபெற்றது. எனவே அந்த பேருந்துகளுக்கு டவுன் பஸ் என்றொரு பெயரும் வந்தது. இதே போலவே இந்த மெட்ரோ திட்டமானது தற்போது சென்னையில் தொடங்கப்பட்டு செங்கல்பட்டு வரை சென்றிருக்கிறது. அதை போலவே கோவையில் ஒரு புறம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். அதை போலவே மதுரை மற்றும் பெரிய பெரிய மாநகரங்களில் இந்த திட்டமானது செயல்பட தொடங்குமேயானால் எதிர்காலத்தில் இந்த மெட்ரோ ரயில்கள் அத்தனையும் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதுமான ஒரு ஒருங்கிணைந்த போக்குவரத்து அமைப்பை தமிழ்நாடு அரசால் உருவாக்கிவிட முடியும். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக பெரிதும் உறுதுணையாக இருக்கும். இது இன்றைய மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த கோவை மற்றும் மதுரை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நன்மை பயக்கும் இந்த திட்டம். எதிர்காலத்தை முன்னிட்டே இந்த திட்டம் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இதைத்தான் தற்போது மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதற்கு மத்திய அரசுக்கு முட்டுக் கொடுக்கும் வேலையை பிஜேபி நண்பர்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் தமிழ்நாட்டை பாருங்கள், பிறகு அரசாங்கத்தை பார்த்து கொள்ளலாம், கட்சியை பார்த்து கொள்ளலாம். தமிழ்நாட்டின் ஒரு திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் ஏன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை கேளுங்கள். அதை விடுத்து பிஜேபிக்கு சொம்புதுக்குவதாக அந்த விஷயம் இருக்கக்கூடாது. கர்நாடகத்திலோ கேரளத்திலோ அல்லது தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ இந்த மாதிரி மாநில அரசின் திட்டங்களை ஒரு மத்திய அரசு நிராகரித்தால் அந்த அரசுக்கு எதிராக அத்தனை பேரும், ஏன் அந்த அரசில் அங்கம் வகிக்கக்கூடியவர்களோடு பொங்கி எழுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நிலைமை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நாட்டுக்கு பாதகம் வந்தாலும் பரவாயில்லை, தன் கட்சிக்கு எப்படியேனும் முட்டு கொடுத்து விட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள்.